வணக்கம் மக்களே. நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மாயா கதையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம பத்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு சீனு, நீ வந்துட்டு அவன் மேலே ரொம்ப பாசம் வைக்கிற, அதனால தான் அவளால் இந்த வீட்டில் பிரச்சனை நடக்குது. அவன் இந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப பிரச்சனை அப்படின்னு சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற. அவளை இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற. நீ இன்னும் அவளை காதலிக்கிறடா. இது கேட்டதோட சீனு சொல்றாரு, அம்மா என்னம்மா சொல்றீங்க? இங்க பாருங்க, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, நான் கண்டிப்பா அவன் நம்ம குடும்பத்துக்கு பண்ண துரோகத்தை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட பத்மா சொல்றாங்க, உன்னை பார்த்தா அப்படி தெரியலடா. நீ என்ன நினைக்கிற தெரியுமா? கொஞ்ச நாள்ல அவளை ஏத்துக்கலாம் அப்படின்னு நீ திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கடா. அம்மாவை வந்துட்டு நீ நல்லா ஏமாத்துறடா சீனு. இது கேட்டதோட சீனு சொல்றாரு, என்னம்மா இப்படி சொல்றீங்க? இங்க பாருங்க, எனக்கு என்னைக்குமே நீங்க தான் முக்கியம். நீங்களும் இந்த குடும்பமும் மட்டும்தான் முக்கியம். எப்படி நான் உங்களை எல்லாரையுமே மறந்துட்டு, அவ செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே மறந்துட்டு எப்படிம்மா நான் வந்துட்டு நிம்மதியா இருப்பேன்? இங்க பாருங்கம்மா, இன்னைக்கு தானா வந்துட்டு நிம்மதி இல்லாம இருக்கா அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த மாயா தான். எப்படிம்மா நான் அவளை மன்னிச்சு ஏத்துப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் என்னைக்குமே அவளை மன்னிச்சு ஏத்துக்கவே மாட்டேன். அவ என்னைக்குமே எனக்கு எதிரிதாம்மா அப்படின்னு சொன்னதோட பத்மா சொல்றாங்க, நீ தாண்டா அப்படி சொல்ற, ஆனா பார்த்தா அப்படி தெரியல. மாயா பாட்டுக்கும் அந்த கதிர்கிட்ட சொல்லி விவாகரத்து கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டா. அதை கேட்டுட்டு அந்த கதிரும் பொம்மை மாதிரி சரி அப்படின்னு சொல்லிட்டு தனா கூட சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு கோர்ட்டில் சொல்லிட்டான். இதனால என்ன ஆச்சு? கோர்ட்டில் வந்துட்டு எல்லாருமே நம்ம தனாவையும் ரகுராம் அண்ணனையும் தானே பேசுனாங்க. உன் மாமா அத்தனை பேருக்கு முன்னாடி அசிங்கப்பட்டதுக்கு காரணம் யாரு? இந்த மாயா தான் அப்படின்னு சொன்னதோட ரொம்ப கோவப்படுறாங்க நம்ம சீனு. பத்மா சொல்றாங்க, இங்க பாருடா, அவ இனிமேலும் இந்த வீட்டுக்குள்ள இருந்தா நம்ம குடும்பத்துக்கு தான் ரொம்ப பெரிய பிரச்சனை. நீ அவளை இனிமே நம்ம குடும்பத்துக்குள்ள விடாத. அவளை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு மறுவேளை பாருடா. அப்பதான் நம்ம எல்லாருமே நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு. இது கேட்டதோட சீனு சொல்றாரு, சரிம்மா, நான் இப்பவே அவளை வீட்டை விட்டு துரத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனு கோவமா இங்கேருந்து வராரு. சீனு கோவமா வரதை பார்த்துட்டு எல்லாருமே என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. மாயா எங்க, மாயா எங்க அப்படின்ட்டு வராரு. அப்போ மாயா இங்கேருந்து வந்துட்டு, என்ன சீனு, என்னை ரொம்ப தேடுற, என்னாச்சு, என்ன வேணும்? அப்போ சீனு சொல்கிறாரு, ஏய், ரொம்ப நல்லவ மாதிரி பேசாத. நீ இந்த குடும்பத்துக்கு பண்ண துரோகமெல்லாம் போதும். இதுக்கு மேலேயும் நீ இந்த குடும்பத்துக்குள்ளே இருக்க வேணாம். உன்னை வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவோட கையை பிடிக்கிறாங்க. அப்போ மாயா கேட்குறாங்க, என்ன சொல்கிற? அப்போ சீனு சொல்கிறாரு, ஆமாம், உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்த போகிறேன் அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, வீட்டை விட்டு அனுப்பு, ஆனால் ஒரு கண்டிஷன். சீனு கேட்குறாரு, என்னடி எனக்கு கண்டிஷன் போடுறேன்? மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ அந்த கடையை ஓப்பன் பண்ணுறதுக்கு 40 லட்ச ரூபா பணம் கொடுத்தன, அது என் கையில் கொடு, நான் இந்த வீட்டை விட்டு போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட சீனு சொல்கிறாரு, என்னடி கொடுத்த பணத்தை திருப்பி கேட்குற? மாயா சொல்கிறாங்க, அந்த பணத்தை ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும், அதனால தான் சொல்கிறேன். அந்த பணத்தை நீ கொடுத்துட்டியன்னா நான் பாட்டுக்கு நீ சொன்ன மாதிரி போய்கிட்டே இருக்கேன். இது கேட்டதோட சீனு சொல்கிறாரு, ஓ, இன்னும் ஒரு மாசத்துல உன் பணம் அந்த 40 லட்ச ரூபாய மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டு நான் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறேனா இல்லையான்னு பாரு. இது கேட்டதோட மாயாவும் சரி சரி அப்படின்னு சொல்ல, இதை பார்த்ததோட பத்மா நேரா மாயாவை பார்த்து, என்னடி எவ்வளவு திமுறா பேசுற? அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்ககிட்ட காசு இருந்தும் உங்க பிள்ளை இந்த மாதிரி ஒரு கடையை ஆரம்பிக்கிறதுக்கு காசு கொடுத்தீங்களா? இல்லை இல்லை, அந்த நேரத்தில் நான் தானே கொடுத்தேன். நான் மட்டும்தான் சீனுவுக்கு ஆதரவாக இருந்தேன், ஆனால் நீங்கள் ஆதரவாக இல்லை. சீனு இன்னைக்கு ஜெயிச்சதோட அவன் பின்னாடியே வந்து நின்றுக்கிட்டீங்கல்ல, அவனை எதுவுமே பண்ண விடாம. இதை கேட்டதோட பத்மா சொல்கிறாங்க, ஏய், என் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாண்டி இதெல்லாம் பண்ணுறேன். அப்போ மாயா சொல்கிறாங்க, உங்கள் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா நீங்களாவே உங்கள் நகையெல்லாம் அடகு வச்சு உங்கள் பிள்ளைகிட்ட கொடுத்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் வச்சுருந்தோம் உங்கள் பிள்ளைக்காக எதுவுமே பண்ணவே இல்லை. இது கேட்டதோட பத்மா நேரம் மாயாவை பார்த்து, நல்லா பேச கற்றுக்கிட்டடி, உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல, மாயா சொல்கிறாங்க, சரி சரி கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, பத்மா கோவமா சீனுவை போய் பார்க்குறாங்க. சீனு நேரா பத்மா கிட்ட, அம்மா நீங்கள் சொல்கிறது சரிதாம்மா, இவ சரியான ஆளுமா, இத்தனை நாளும் நல்லவ மாதிரி நம்ம கிட்ட ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கா. பத்மா சொல்றாங்க, ஆரம்பத்துலேருந்து சொன்னல சீனு, அவன் நல்லவ கிடையாது, நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து சொன்னல, கொஞ்சமாவது நீ நம்புனியா? அப்ப சீனு சொல்றாரு, ஆமாம்மா, இவ இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி 40 லட்ச ரூபாயே திருப்பி கேட்டா எங்கேருந்து கொடுக்கறது? பத்மா சொல்றாங்க, இங்க பாருடா சீனு, கவலைப்படாத, அவ கேட்குறா அப்படின்லாம் நீ கொடுக்க வேணாம். இங்க பாரு, நீ அவளை விவாகரத்து பண்ணிரு. அப்ப சீனு சொல்றாரு, எப்படி? கதிர் போயிட்டு கோர்ட்டில் எனக்கு
தனாவோட சேர்ந்து வாழ விருப்பம் இருக்கு அப்படின்னு சொன்னதோட அந்த ஜட்ஜம்மா செமையா திட்டி 3 மாசம் வந்துட்டு ஒன்னா சேர்ந்து வாழ சொன்னாங்களே அது மாதிரியா. இது கேட்டதோட பத்மா சொல்றாங்க, ஆமாடா அவ கண்டிப்பா அப்படி சொன்னாலும் சொல்லுவா. அப்ப சீனு சொல்றாரு, இங்க பாருங்க, இதுக்கு மேலேயும் அவ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். 40 லட்ச ரூபாயை ரெடி பண்ணி அவ மூஞ்சில தூக்கி வீசுறேன். பத்மா கேக்குறாங்க, டேய் 40 லட்சம் அவளுக்கு கொடுக்க போறியா? அப்ப சீனு சொல்றாரு, ஆமாம்மா, அவ கொடுத்த பணம் அப்படிங்கிறதுக்காக தானே கேக்குறா அந்த பணத்தை, அவ மூஞ்சிலே நான் தூக்கி வீசுறேன். இதை கேட்டதோட நம்ம பத்மா நினைக்கிறாங்க, 40 லட்சம் அவளுக்கு கொடுக்கணுமா, சே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. சீனு கோவமா அந்த இடத்துல இருந்து போறாரு. மாயா நேரா அவங்க ரூமுக்கு போய் உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. தனா இங்கேருந்து போறாங்க. போயிட்டு மாயா அப்படின்னு சொல்ல, மாயா நேரா தனாவை பார்த்து சொல்லு தனா அப்படின்னு சொல்ல, அப்ப தனா சொல்றாங்க, அக்கா என்னால தானக்கா இவ்வளோ பிரச்சனையும், நீங்க மட்டும் இந்த மாதிரி பண்ணாம இருந்திருந்தா உங்களுக்கு கெட்ட பேர் கிடைச்சிருக்காதுல்ல. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருதுனா அதுக்குன்ட்டு உன் வாழ்க்கை இப்படி போகட்டும் அப்படின்னு நான் அமைதியா இருப்பேனா, நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே இதெல்லாம் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை எங்களுக்கு. இங்க பாரு, சீனு அவங்க அம்மா பேச்சு கேட்டுதான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ கண்டிப்பா அவன் என்னோட காதலை புரிஞ்சுப்பான். அதுக்கப்புறம் நான் அவனை பாத்துக்கிறேன். இது கேட்டதோட பெரிய விஷயம் நடந்திருக்கு, இது ரொம்ப சாதாரண பேசுற மாயா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, வேற என்னதானா பண்ண சொல்ற, இங்க பாரு, இப்போதைக்கு அத்தை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள எதிர்த்து நம்மளால எதுவும் பேசவும் முடியாது. ஏன்னா சீனு வந்துட்டு இப்ப அவங்க அத்தை பேச்சுதான் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா இங்க பாரு, உனக்கு இப்போதைக்கு பிளான் என்னன்னா, எப்படியாவது நீ வந்துட்டு பெரியப்பாவோட மனசை மாத்தி கதிர் கூட சேர்ந்து வாழ்ற வழிய பாரு அப்படின்னு. அதுக்கு தனா சொல்றாங்க, மாயா அப்பா கண்டிப்பா என்னைக்குமே மாற மாட்டாரு மாயா. மாயா சொல்றாங்க, கண்டிப்பா பெரியப்பா ஒரு நாள் மாறுவாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ தான் அவருக்கு மாற்றத்தை கொண்டு வரணும். நீ என்ன பத்தி கவலைப்படாத, நான் வந்துட்டு பாத்துக்கிறேன் என்னோட லைஃப் அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, இங்க பாருக்கா, உன் லைஃப நீ பாத்துக்கிறேன்னு சொல்ற, ஆனா என் லைஃப காப்பாத்துறதுக்காக தானே நீ இத்தனை நாளும் போராடிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருதனா, அதை நான் பாத்துக்கிறேன்னு, நீ உன் லைஃப பாருமா அப்படின்னு சொல்ல, தனா சொல்றாங்க, இல்ல மாயா, உனக்காக நான் கண்டிப்பா ஏதாவது செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, சரி அது அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம தனா வந்துட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. நம்மளால தானே இன்னைக்கு மாயாக்கா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம தான் வந்துட்டு ஒரு லைஃபை ஏற்படுத்தி கொடுக்கணும், நம்ம எப்படியாவது வந்துட்டு சீன மாமாவோட மனசை மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்துல தனா வெளியில வராங்க. தனா வெளியில வந்ததோட கதிர் நேரா தனாவை பாக்குறாரு. அப்ப நம்ம தனா கேக்குறாங்க, என்ன வேணும் அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. தனா சொல்றாங்க, அப்பா உன்கிட்ட பேசுறத பார்த்தா கண்டிப்பா திட்டுவாரு. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாரு, இவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து உன்னை மாயா காப்பாத்தி இருக்கா, ஆனா அவளுக்காக நீ இத கூட பண்ண மாட்டியா? தனா கேக்குறாங்க, என்ன பண்ண சொல்ற? அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாரு, இன்னைக்கு வந்துட்டு மாயாவும் சீனுவும் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு யாரு காரணம்? தனா சொல்றாங்க, நான் தான் காரணம். அப்ப கதிர் கேக்குறாரு, அப்ப அவங்க 2 பேரையும் வந்துட்டு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு உன் மனசுல தோணலையா? இது கேட்டதோட நம்ம மாயா ரொம்ப நம்ம தனா ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்ப நம்ம தனா கேக்குறாங்க, என்னால என்ன கதிர் பண்ண முடியும்? மாயா ரொம்ப பிடிவாதமா இருக்காளே. அப்ப கதிர் சொல்றாரு, 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு. அதுக்கு தனா சொல்றாங்க, இல்ல கதிர், இது சரிப்பட்டு வராது, என்னால பிரச்சனை எல்லாம் ஒண்ணு வேணாம், நீ உனக்கு வேற வேலை இருந்துச்சுன்னா போய் பாரு கதிர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப நம்ம தனா ரூமுக்கு போயிட்டு யோசிக்கிறாங்க, நம்ம சீன மாமா கிட்ட உண்மை சொன்னா கண்டிப்பா சீன மாமா மாயாவை வந்துட்டு மன்னிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. சரி, நம்ம சீன மாமா கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தனா நேரா சீனுவை போய் பாக்குறாங்க. சீனு ரொம்ப கோவத்துல உட்கார்ந்துருக்காரு. நம்ம தனா நேரா சீனு கிட்ட, சீனு மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சீனு கேக்குறாரு, என்ன தனா என்கிட்ட பேச போற? அப்பதானே சொல்றாங்க, மாமா இது எல்லாமே நம்ம குடும்பத்தை பத்தின விஷயம்தான் அப்படின்னு. அப்ப சீனு கேக்குறாரு, இங்க பாரு, மாயாவை பத்தி ஏதாவது பேச வந்த அப்படின்னா நீ இப்பவே திரும்பி போய்க்கலாம். ஏன்னா நான் அந்த அளவுக்கு அவ மேல கோவத்துல இருக்கேன். அவளை என்னைக்குமே நான் மன்னிக்க மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் காயம் பட்டிருக்கேன். அவளை நான் எந்த அளவுக்கு காதலிச்சேன், ஆனா அவ என்ன துளி அளவு கூட காதலிக்கிற அப்படிங்கறத தெரிஞ்சுக்கும் பொழுது மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு தானே அப்படின்னு. அப்ப நம்ம தானே கேக்குறாங்க, மாமா மாயா காதலிக்கல அப்படின்னு உங்ககிட்ட யாரு சொன்னா? அப்ப சீன சொல்றாரு, அவ நடந்துக்கிற விதம் எல்லாமே அப்படித்தானே இருக்கு, நீயே யோசனை பண்ணி பாரு. ஒருவேளை அவளுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா அவ இந்நேரம் உன்னை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லைஃபுக்கு அனுப்பியிருக்க மாட்டால, உனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருப்பா. உன்னை எப்படியாவது அந்த
கார்த்திக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா. அப்ப தனா கேக்குறாங்க, யாரு மாமா? அந்த பொறுக்கிக்க. இது கேட்டதோட சீனு கேக்குறாரு, என்ன தனா இப்படி சொல்ற கார்த்திய? அப்ப தனா சொல்றாங்க, ஆமா மாமா, அவன் சரியான பொறுக்கி அப்படிங்கிறது மாயாக்காவுக்கு தெரிஞ்சுதான் என்ன அந்த ரவுடி கிட்ட இருந்து என்ன காப்பாத்திருக்கா மாயா. இது கேட்டதோட சீனு சொல்றாரு, என்ன இதெல்லாம் அந்த மாயாவும் சீனுவும் கிட்ட சொன்னாங்களா? அப்ப தனா சொல்றாங்க, மாமா இங்க பாருங்க, அவன் நல்லவனே கிடையாது, அவன் சரியான பொறுக்கி. அவனை பத்தி இத்தனை நாளும் தெரியாம தான் நான் இருந்திருக்கேன். அதனாலதான் இத்தனை நாளும் மாயாவையும் சீனுவையும் தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப சீனு கேக்குறாரு, என்ன சொல்ற? தனா சொல்றாங்க, ஏன் மாமா உங்களுக்கு தெரியாதா? மாயா என்ன முடிவு எடுத்தாலும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்கு மட்டும்தான் முடிவு பண்ணுவா அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? இதை கேட்டதோட அவரு கேக்குறாரு, இங்க பாரு, இதுக்கு மேல இத பத்தி நீ என்கிட்ட பேச வேணாம் அப்படின்னு. அதுக்கு தனா சொல்றாங்க, மாமா நான் உங்க மனச மாத்த வந்தேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா என்ன நடந்துச்சோ அதுதான் நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் மாமா. இது மாதிரி மாயா இருக்கால்ல, அவ அந்த கார்த்திய பத்தின உண்மைகளை கண்டுபிடிச்சிட்டா. அந்த கார்த்தி பல பெண்களோட தொடர்புல இருந்திருக்கான். அதை கண்டுபிடிச்சு எப்படியாவது கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு வந்திருக்கா. ஆனா நான் ஒரு முட்டாள். அந்த கார்த்தி ரொம்ப நல்லவன் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டேன். புரிஞ்சிக்கவே இல்லை கடைசி வரைக்கும். அப்புறம் மாயா கதிர் கிட்ட தாலியை கொடுத்து எனக்கு கட்ட சொல்லியிருக்கா. ஒருவேளை கதிர் மட்டும் அன்னைக்கு தாலி கட்டாம இருந்திருந்தா அந்த கார்த்தியை என் கழுத்துல தாலி கட்டியிருப்பான். தாலி கட்டின பிறகு அவங்களோட திட்டம் என்ன தெரியுமா? ஒரு நாள் மட்டும் அவங்க வீட்டில் வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன கொண்டாந்து வீட்டில் விட்டுட்டு போயிட்டு என்ன காலம் ஃபுல்லாக வாழை வெட்டி ஆக்குறது தான் அவங்களோட பிளான். இது எல்லாத்துலேயுமே தான் மாயா என்னை காப்பாத்திருக்கா. இது கேட்டதோட சீனு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. தனா சொல்றாங்க, இங்க பாருங்க சீனு மாமா, மாயா மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா நீ மாயாவை திட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு. சீனு நேரா தனாவை பார்த்து, தனா இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட மாயா சொல்லவே இல்லையே. தனா சொல்றாங்க, மாமா இந்த விஷயம் மட்டும் யாருக்காவது தெரிய வந்துச்சுன்னா என்ன நடக்கும் நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. நான் கார்த்திய லவ் பண்ண விஷயம் உங்களுக்கு மாயாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா வேற யாருக்குமே தெரியாது. ஒருவேளை அப்பாவுக்கு மட்டும் நான் மட்டும் காலேஜ்ல கார்த்தியை லவ் பண்ண விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களால ஏத்துக்க முடியுமா? கண்டிப்பா அவங்களால ஏத்துக்க முடியாது. மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. இதையெல்லாம் என்னால பார்க்கவே முடியாது. அப்பா என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. அந்த நம்பிக்கை உடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மாயா இவ்வளோ பிரச்சனைகளை தாங்கிட்டு இருக்கா. இது கேட்டதோட சீனு நேரா தனாவை பார்த்து, தனா என்னை மன்னிச்சிரு தனா, இத்தனை நாளும் நான் வந்துட்டு மாயாவை ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாரு. அப்ப தனா சொல்றாங்க, மாமா இப்ப கூட ஒன்றும் டைம் ஆகல. இப்ப கூட நீங்க போயிட்டு மாயா கிட்ட எடுத்து சொல்லி மாயாவோட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கலாம். அப்ப சீனு சொல்றாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போறாரு. அப்ப பத்மா நேரா சீனுவை பார்த்து, சீனு எங்கடா போற, நில்லுடா. சீனு கேக்குறாரு, சொல்லுமா என்ன வேணும்? பத்மா சொல்றாங்க, இங்க பாருடா, நீ அவளுக்கு விவாகரத்து கொடுத்துருடா, அதான்டா நல்லது. அப்ப சீனு சொல்றாரு, இல்லம்மா, யாருக்குமா கொடுக்க சொல்றீங்க விவாகரத்து? அப்ப பத்மா சொல்றாங்க, என்னடா இப்படி கேக்குற? அந்த மாயாவுக்கு தான் விவாகரத்து கொடுக்க சொல்றேன். அப்ப சீனு சொல்றாரு, நான் ஏமா என் பொண்டாட்டிக்கே விவாகரத்து கொடுக்கணும்? இது கேட்டதோட பத்மா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா சீனு இப்படி பேசுற? அப்ப சீனு சொல்றாரு, ஆமாம்மா, நான் ஏமா என் பொண்டாட்டிக்கு விவாகரத்து கொடுக்கணும்? இங்க பாருங்க, என் ஒய்ஃபை நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? இங்க நீங்க என்னைக்குமே வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் மறுபடியும் யோசிக்காதீங்க. ஏன்னா எனக்கு மாயா ரொம்ப முக்கியம். அவ இந்த குடும்பத்துக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அவளை நான் உடனே மறந்துட மாட்டேன். அம்மா, ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு மாயாவை பிடிக்க ஆரம்பிக்கும். அப்ப கண்டிப்பா நீங்க மாயாவை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடி தான் போறீங்க. இது கேட்டதோட பத்மா அதிர்ச்சி ஆகுறாங்க. டேய் என்னடா இப்படி பேசுற? அப்ப சீனு சொல்றாரு, அம்மா நீங்க வந்துட்டு இனிமே மாயா மேல கோவப்படுறத நிப்பாட்டுங்க. அவ இந்த குடும்பத்துக்காக தான் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு நாள் நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனு அந்த இடத்துல இருந்து போறாரு. இதையெல்லாம் கேட்டதோட பத்மா வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. என்னடா இது, இவன் இப்படி சொல்லிட்டு போறான், நேத்து வரைக்கும் அப்படி சொன்னான், என்னடா இப்படி சொல்றான் அப்படின்ட்டு நம்ம பத்மாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அதே நேரம் அந்த இடத்துக்கு நம்ம பார்வதி வராங்க. வந்துட்டு, அக்கா என்னாச்சுக்கா? என்னமோ ஷாக்ல நின்னுகிட்டு இருக்கீங்க. அப்ப பத்மா சொல்றாங்க, என்னடி இது? இத்தன நாளும் அவன் மாயா கூட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்ப என்னாச்சுன்னா மாயா கிட்ட மன்னிப்பு கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கான். என்னடி நடக்குது இங்க? பார்வதி சொல்றாங்க, அக்கா ஒருவேளை அந்த மாயா மறுபடியும் போயிட்டு மனசை மாத்திட்டாலோ? அப்ப பத்மா சொல்றாங்க, அவ பேசுறதுக்கு மனசு மாறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவ அந்த அளவுக்கு கோவமா இருந்தான்டா சீனு. நான் எந்த அளவுக்கு அவனை வெறுப்பேத்த முடியுமோ அந்த அளவுக்கு வெறுப்பேத்தி வச்சிருந்தேன் மாயாவை பத்தி கண்டதையெல்லாம் சொல்லி. ஆனா இவன் என்ன டக்குன்னு மாறிட்டான்? பார்வதி சொல்றாங்க, அக்கா எனக்கு அப்பவே தெரியும்க்கா, என்னதான் இருந்தாலும் மாயா அந்த சீனுவை மறுபடியும் கைக்குள்ள போட்டுக்கிடுவா அப்படின்னு. ஆனா உங்ககிட்ட சொல்ல பயமா இருந்துச்சு, அதான் சொல்லலை.
இது கேட்டதோட பத்மா சொல்றாங்க, "என்னடி பார்வதி இப்படி பேசுற?" பார்வதி சொல்றாங்க, "ஆமாக்கா, என்னதான் இருந்தாலும் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிட்டுல்ல. இதுக்கப்புறம் நீங்க என்னதான் நினைச்சாலும் அவங்கள வந்துட்டு பிரிக்க நினைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான்." இது கேட்டதோட பத்மா சொல்றாங்க, "இல்லடி விடமாட்டேன். நான் கண்டிப்பா சீனுவையும், மாயாவையும் வந்துட்டு சந்தோஷமா வாழ விட மாட்டேன். என் புள்ள சீனு என் பேச்ச தான் கேட்பான்" அப்படின்னு. பார்வதி சொல்றாங்க, "அக்கா பேச்சு கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நின்னுட்டுருக்கீங்க" அப்படின்னு. இது கேட்டதோட பத்மா சொல்றாங்க, "நான் விடமாட்டேன்" அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம சீனு நேரா மாயாவ போய் பார்க்குறாரு. மாயா நேரா சீனுவ பார்த்து, "என்ன சீனு என்ன வேணும்?" அப்படின்னு சொல்ல, அப்ப சீனு சொல்றாரு, "மாயா என்ன மன்னிச்சிரு" அப்படின்னு. மாயா கேட்குறாங்க, "நீ ஏன் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறன்னு சொல்ற? அப்படி நீ என்ன சீனு தப்பு பண்ண?" அப்ப சீனு சொல்றாரு, "மாயா, நீ எந்த விஷயத்த முயற்சி பண்ணாலும் அந்த குடும்பத்தோட விஷயத்துக்காக தான் அப்படின்னு நான் புரிஞ்சுக்காம போயிட்டேனே, என்ன மன்னிச்சிரு" அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, "இங்க பாரு சீனு, எல்லாமே நம்ம ஃபேமிலியோட நல்லதுக்கு தான் செய்வேன் அப்படின்னு உனக்கு இப்போ தான் புரிஞ்சுச்சா?" அப்படின்னு. சீனு சொல்றாரு, "தனா இப்போ சொல்லி தான் எனக்கு எல்லாமே தெரியும். வீட்ல அவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு" அப்படின்னு. "எப்படி மாயா இது யாருக்கிட்டேயும் சொல்லாம உன் தலையில கெட்ட பேர் வாங்கிக்கிற?" அப்போ மாயா கேட்குறாங்க, "ஏன் சீனு, இப்போ கூட நீயா புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து பேசல. யாரோ சொல்லி தானே வந்து பேசுற?" சீனு சொல்றாரு, "அப்புறம் எப்படி மாயா? வெளியோட்டமா பார்க்கும் பொழுது உன் மேல தானே தப்புன்னு தோணுது." அப்போ மாயா சொல்றாங்க, "இங்க பாரு, இந்த குடும்பத்துக்காக தான் நான் இத்தனை நாளும் நல்லதை பண்ணிக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு. "இன்னொருத்தவங்க சொல்லி தான் சீனு உனக்கு தெரியுமா? ஆரம்பத்துல காதலிச்ச சீனு நீ இல்ல. நீ என்ன சுத்தமா மறந்துட்ட. உனக்கு என்ன, உங்க அம்மாவை நினைச்ச மாதிரியே உன்கிட்டேருந்து விவாகரத்து வேணும் அவ்வளோதானே? நான் விவாகரத்துல கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். உங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த இடத்துலேருந்து போறாங்க. இது கேட்டதோட சீனு ரொம்ப கவலைப்படுறாரு. அப்ப தனா அங்கேருந்து வந்துட்டு, "மாமா என்னாச்சு?" அப்ப சீனு சொல்றாரு, "மாயா என் மேல ரொம்ப கோவமா இருக்கா." தனா சொல்றாங்க, "இங்க பாருங்க மாமா, அவ கோவமெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். நீங்க போயிட்டு பேசுனீங்களா கண்டிப்பா மாயாக்கா உங்கள ஏத்துப்பா." இது கேட்டதோட அ சீனு சொல்றாரு, "மாயா என்ன ஏத்துப்பாளா?" அப்ப தனா சொல்றாங்க, "மாமா, நீங்க வெளியூர் போனப்ப மாயா எவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியுமா? நீங்க இல்லாம ரொம்ப ஃபீல் பண்ணா. உங்க சட்டையெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டா தெரியுமா? நீங்க கவலைப்படாதீங்க மாமா. கண்டிப்பா வந்துட்டு மாயா உங்கள ஏத்துப்பா. நீங்க வந்துட்டு எப்படியாவது பேசி சம்மதம் சொல்லுங்க. என்னலாம் பேசுனீங்க எல்லாத்துக்கும் நீங்க அனுபவிச்சு தான் ஆகணும்." இது கேட்டதோட அந்த அ சீனு வந்துட்டு, "சரி நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போறாரு. ஸோ இந்த ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ன்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்ப்போம். ஸோ ப்ரொமோல என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, சீனு வந்துட்டு மாயா வந்து சீனு கிட்ட பணத்த கேட்குறாங்க. எதுக்காகன்னா, சீனு மாயாவ பார்த்து, "நீ இனிமே இந்த வீட்ல இருக்கக்கூடாது. வீட்ட விட்டு வெளியில போ" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இத பார்த்ததோட தான் மாயா வந்துட்டு சீனு கிட்ட, "நான் இந்த வீட்ட விட்டு போணும் அப்படின்னா, ரூ. 40,00,000 பணத்த திருப்பி குடு. நீ ஜவுளி கடை ஆரம்பிக்கிறதுக்கு நான் தானே பணம் குடுத்தேன். அத திருப்பி குடு. அதுக்கப்புறம் நான் வீட்ட விட்டு போறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால சீனு வந்துட்டு மாயாவ பார்த்து, "நான் உன்னோட 40,00,000 உன் முகத்திலேயே தூக்கி வீசுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவர் திருப்பி குடுத்த பிறகு மாயா வீட்ல இருப்பாங்களா, இல்ல அப்படிங்கிறது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல தான் தெரியும். ஆக மொத்தம் நம்ம தனாவுக்கும் கொஞ்சம் நேரம் கிடைச்சிட்டு, நம்ம மாயாவுக்கும் நேரம் கிடைச்சிட்டு. எப்படின்னா, தனாவுக்கும் கதிருக்கும் 3 மாசம் வக்கீல் டைம் குடுத்துருக்காங்க. அந்த நேரத்துக்குள்ள 2 பேரும் காதலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம மாயா வந்துட்டு சீனு கிட்ட ரூ. 40,00,000 பணத்த கேட்டிருக்காங்க. அது திருப்பி குடுக்குறது அப்படிங்கிறது அவ்ளோ பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பா அதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும். இந்த இடைப்பட்ட காலத்துல கண்டிப்பா 4 பேரும் சமாதானம் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. இதுக்கு இடையில கார்த்தி என்னெல்லாம் ட்விஸ்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.